Hello everyone, today we are going to see 20 daily use sentences. Let's get started. என்னோட பைக் டயரில் வந்து போய் காற்றடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு go on pump up your bike tire அப்படின்னு சொல்லலாம். போய் உங்கள் பைக் டயரை காற்றடி அப்படின்னு சொல்கிறதுக்கு go on pump up your bike tire அப்படின்னு சொல்லலாம். why don't we give him a chance அப்படின்னா நாம ஏன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் why don't we give him a chance அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு nothing to say அப்படின்னு சொல்லலாம். nothing to say அப்படின்னா சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அது ஒர்க் ஆகுன்னு எனக்கு தெரியும், அது வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know it would work அப்படின்னு சொல்லலாம். அது வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know it would work அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லாதன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் இவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்குறதுக்கு why did you say to his அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்ட ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்குறதுக்கு why did you say to his அப்படின்னு சொல்லலாம். என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு I can't go there அப்படின்னு சொல்லலாம். என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு I can't go there அப்படின்னு சொல்லலாம். நான் நனைஞ்சிட்டேன்னு சொல்லுவோம், தொப்பையாக நனைஞ்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு I am drenched அப்படின்னு சொல்லலாம். நான் தொப்பையாக நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am drenched அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சின்ன பசங்க யாராவது வந்து நான் அந்த ஃபேன் என்ன போய் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், உன்னால் ஆஃப் பண்ண முடியாது, ஸ்விட்ச் கொஞ்சம் மேலே இருக்குது, உன்னால் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை I can turn it off அப்படின்னு சொல்லலாம். என்னால் அதை அணைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I can turn it off அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இருட்டாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, டார்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் டார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் டார்க்கர் அண்ட் டார்க்கர் அப்படின்னா இருட்டாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கேயாவது ஒரு பிளேஸ் கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹோப் வி டிடன்ட் ஃபர்கெட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எதையும் மறக்கலன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோப் வி டிடன்ட் ஃபர்கெட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நடக்கலாம், இல்லை கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் வாக் ஃபார் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் வாக் ஃபார் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் போகிறதுலாம் ட்ரெயின் போகும்போது அந்த பிளேஸில் இருந்தாங்கன்னா ட்ரெயின் போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா பிளெயின்லாம் வந்து மேலே போச்சு அப்படின்னா சின்ன பசங்க கிட்டலாம் காமிப்பாங்க, பிளெயின் போகிறத பார்க்கலாம் வா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்லணுன்னா லெட்ஸ் வாட்ச் த ட்ரெயின் கோ பை அப்படின்னு சொல்லலாம். ரயில் போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் வாட்ச் த ட்ரெயின் கோ பை அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பிளெயின் போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா லெட்ஸ் வாட்ச் த பிளெயின் கோ பை அப்படின்னு சொல்லலாம். என்னோட வீட்டை சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு டைடிங் அப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோடய வீட்டை சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு டைடிங் அப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். பாத்ரூம் இஸ் ஸ்லிப்பரி கோ ஸ்லோலி அப்படின்னா குளியலறை வழுக்குது மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்ரூம் இஸ் ஸ்லிப்பரி கோ ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த சால்ட்டு போட்டால் தான் அந்த ஃபுல் டேஸ்ட்டையும் அதை எடுத்து காமிக்குமோ, அந்த மாதிரி வந்து சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்கிறதுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கும் அவங்க தான் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம சொல்லும்போது ஹீ இஸ் சால்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே அவங்க தான், இல்லை அவங்க தான் நம்ம வாழ்க்கையை ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றினது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ், ஹீ இஸ் சால்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் எம்பாரசிங் டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் எம்பாரசிங் டு ஹிம் அப்படின்னா அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ கான்ட் ரியலி எக்ஸ்பிளைன் ஓவர் த ஃபோன் அப்படின்னா என்னால் தொலைபேசியில் விளக்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் ரியலி எக்ஸ்பிளைன் ஓவர் த ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். என்னால் தொலைபேசியில் விளக்க முடியாது. ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணியிருப்போம், அதை வந்து ரிட்டன் வந்து எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கேருந்து எடு இல்லை கழட்டு அப்படின்னு சொல்லணுன்னா டேக் டவுன் த ஃபோட்டோ ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து அந்த புகைப்படத்தை எடு இல்லை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் டவுன் த ஃபோட்டோ ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லலாம். அவள் என்ன திட்டுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். அவள் என்னை திட்டுறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா give me a like. நான் உங்கள் மகம் கனா சகோதரி.